ஓகே வீவர்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த கிணத்துல பாக்கும்போது அங்க ஒரு ஸ்கெலிட்டனோட ஃபிங்கர்ல ஒரு ரிங் இருக்கிற மாதிரி முடிச்சிருப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மன்வா தமிழ். ஒரு மேசிவ் டஞ்சன்ல நம்ம ஹீரோ ரோப் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப டீப்பா டிசென்ட் ஆகுறா. ஒன் ஆஃப் தம் சடன்லி ஃபைண்ட் சம்திங் glowing at the bottom. ஹீரோ சொல்றான், இது ஒரு மறந்து போன பர்சனோட வெஸ்டேஜ் போல இருக்கு. ஈவன் த சீனியர் ஹண்டர்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க இதுன்னு நினைக்கிறான். இவன் பாக்குற ஆப்ஜெக்ட் ஒரு ஓல்ட் அட்வென்ச்சரர் ஆர் ஹண்டர் விட்ட ஐட்டம்னு சஸ்பெக்ட் பண்றான். அதான் பாட்டம்ல இருந்து ஒரு creepy வாய்ஸ் வருது, forgive me, forgive me. அவன் ஷாக் ஆகுறான். சடன்லி ஹீரோ ஃபைண்ட்ஸ் a glowing golden ring. ரிங்க காணும் மொமெண்ட்ல கேமரா ஜூம் ஆகுது. ஹீரோ சொல்றான், a ring, oh my god, ரேர் ஐட்டம், ஜாக்பாட்டா, நான் ரிச் ஆயிட்டேன்னு கத்துறான். அவ ரிங்க பத்தி ஓவர் திங்க் பண்றான். ஈவன் ஸ்லைட் ஸ்டார்ட் பூஸ்ட் கொடுத்தாலும் லாக்ஸுக்கு செல் பண்ணி கழிச்சிடுவேன்னு நினைக்கிறான். அவன் டிசைட் பண்றான், நான் இப்போதான் கையில போடுறேன், லேட்டர் அங்கிள் கிட்ட ரேங்க் செக் பண்ணிடுறேன்னு. பட் மொமெண்ட் ஹீ வேஸ் இட், சம்திங் கிரேசி ஹேப்பன்ஸ். ரிங் சடன்லி அட்டாச் ஆகுது, லைட் எமிட் ஆகுது. ஃபேஸ்ல கம்ப்ளீட் ஷாக் ஆயிட்டான். அங்க ஒரு சிஸ்டம் வருது. பவுண்ட்லெஸ் ரிங் ஹாஸ் ரெகக்னைஸ்ட் இட்ஸ் மாஸ்டர், unable to remove, activating boundless portal. ஓ மை காட், ரிங் மாஸ்டரை ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. நான் அவன் ரிமூவ் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கலி போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. சடன்லி இவனுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது. வாட் இஸ் தட் வாய்ஸ், ஹூ இஸ் தேர்னு ஷாக் ஆகுறான். அது வர வர கிரவுண்ட்ல ஒரு லைட் சர்க்கிள் ஓப்பன் ஆகுது, ஒரு போர்ட்டல் மாதிரி. இவனும் ஷாக் ஆகி, ஓ வாட்ஸ் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா அவன் அதுக்குள்ள சுத்துற வேர்டெக்ஸ்ல புல்லாகுறான். அங்கிள் ஹெல்ப்னு கத்துறான். இப்போ கேமரா ஷிஃப்ட் ஆகுது பாக்கி டீம் மெம்பர்ஸ் இருக்க லொகேஷனுக்கு. அவங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு ரூயின்ஸ்ல இருக்காங்க. ஆச்சியாங்ஸ் வாய்ஸா? இன்னும் ஒருத்தர் சொல்றான், ஆனா ஆச்சியாங் இங்க இல்ல, அவன் டிஸப்பியர் ஆயிட்டான். பாக்கி டீம் கேக்குறாங்க, ஹி வாஸ் ஜஸ்ட் ஹியர், எப்படி போயிருக்கான்னு. தென் ஒருத்தன் சொல்றான், மேபி ஹி ரேன் ஆஃப் டு ஃபைண்ட் மோர் ஸ்கிராப்ஸ் பிஃபோர் டைம் ரேன் அவுட்னு. அவன் ஸ்ட்ராங் இல்ல, அதுதான் ஹீரோ கேட்டகரிக்கு குவாலிஃபை ஆகலான்னு சொல்றாங்க. They decide to wait a bit, but in reality அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அவங்க தெரியவே இல்ல. இப்போ நம்ம ஹீரோ டிசினஸ்ல கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ற மாதிரி லைட்ல ஃபுல்லா அப்சர்வ் ஆயிட்டான். அதுக்குள்ள அவன் நெக்ஸ்ட் சீன்ல அப்பியர் ஆகுற பிளேஸ் ஒரு ஹியூஜ் டிவைன் ஆல்டர். நம்ம ஸ்டோரி இங்கதான் ஆரம்பிக்குது. ஆண்டவன் சக்தி மாதிரி ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக், பர்பிள் அண்ட் ப்ளூ கலர்ல க்ளோயிங் தண்டர்ஸ். நான் ஆல்ரெடி கட்டப்பட்டவனா இருந்தேன்டா. இந்த பீஸ்ட் ட்ரைப் என ஆல்டருக்கு கொண்டு போய் வேறு பிரிஸ்னஸோட சேர்த்து கட்டிக்கிட்டு டிவைன் பனிஷ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. தி சோ கால் டிவைன் பனிஷ்மெண்ட், இதுதான்டாங்க அவங்க சொன்ன டிவைன் பனிஷ்மெண்ட். ஒரு பவர்ஃபுல் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆல்டர் மேல விழறது, அப்படியே தண்டர் மாதிரி. திஸ் பிளேஸ் சீம்ஸ் டு பி, இது பீஸ்ட் ட்ரைபோட சேக்ரெட் லேண்ட் போல தெரியுது. ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பேஸ்ல விழுந்து வந்த மாதிரி. இது வேற உலகமா? பீஸ்ட் கிங், லெட்ஸ் பிகின். அந்த த்ரோன்ல உட்கார்ந்திருக்கிறவர் பீஸ்ட் கிங். அவன் ஒரே சொல், லெட்ஸ் பிகின். அப்புறம்தான் கதை வேற லெவலுக்கு போகுது. இப்போதான் ஸ்டோரியில ஃபுல் ஃபயர் வருதுடா. பப்ளிக் எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஹோல் ட்ரைப் ஆங்கர்ல இருக்கு. ஃபெல்லோ பீஸ்ட்மேன், இன்னைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறாண்டா 3 ட்ரைட்டர்ஸ. ட்ரைட்டர்ஸ், டிஸ்கிரேஸ், ஷேம்ஃபுல். பப்ளிக்ல எல்லாரும் கூப்பிடுறாங்க ட்ரைட்டர்ஸ், டிஸ்கிரேஸ், ஷேம்ஃபுல்னு. ஃபுல் ஆங்கிரி ரியாக்ஷன்ஸ். டிவைன் பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் ஆல்டர் மேல விஷமா லைட்னிங் வருது. பீஸ்ட் ட்ரைப் எல்லாரும் டிவைன் பனிஷ்மெண்ட்னு கூப்பிடுறாங்க. அக்செப்ட் டிவைன் பனிஷ்மெண்ட். ஒரு கேரக்டர் ஆல்டர் மேல தள்ளிடுறாங்க. அந்த லைட்னிங் அடிச்ச உடனே பூம். நெக்ஸ்டா நம்ம கேரக்டர் ஆல்டர் மேல கொண்டு வராங்க. இதுதான் அவரோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். ஆனா அவனுக்கு தெரியாது, நெக்ஸ்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ எக்ஸிக்யூஷனுக்கு நெக்ஸ்டா வருவா நம்ம கேரக்டர். த்ரோ ஹிம் இன்டு த டிவைன் பனிஷ்மெண்ட் ஜோன். அவன் ஆல்டர் மேல தள்ளிடுறாங்க. நம்ம கேரக்டர் கூட ஷாக் ஆயிடுறாரு. வெயிட் வெயிட்னு ஸ்கிரீம் பண்றாரு. திஸ் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் சொல்ல ட்ரை பண்றாரு, இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்டா, நான் இந்த உலகத்தோட பர்சனே இல்லன்னு. நோ, ஐ கேன் டை ஹியர். அவன் ஸ்கிரீம் பண்றாரு ஃபுல் ஃபியர் அண்ட் எமோஷன்ல, நான் இங்க சாகலன்னு. லெட் டிவைன் பனிஷ்மெண்ட் டர்ன் ஹிம் இன்டு டஸ்ட். பீஸ்ட் கிங் ஸ்கிரீம் பண்றாரு, இந்த லைட்னிங் அவனை டஸ்டா மாத்திடும்னு. லைட்னிங் டைரக்டா அடிக்குது. நம்ம ஹீரோ ஃப்ளோர்ல விழுந்துடுறாரு. ஐ காண்ட் டை ஹியர். அவ ஸ்கிரீம் பண்றாரு ஃபுல் ஃபியர் அண்ட் எமோஷன்ல, நான் இங்க சாகலன்னு. இப்போ எல்லாருக்குமே ஷாக். ஆனா அவர் சர்வே பண்றாரு. இதுதான் பவர் ஆஃப் மெயின் கேரக்டர். ஹி டாட்ஜ் த டிவைன் பனிஷ்மெண்ட். எல்லாரும் ஷாக். பீஸ்ட் கிங் கூட கேக்குறாரு, அவன் டிவைன் பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ணிட்டானா? தஸ் நோ வே ஐ எம் டைங் ஹியர். நம்ம ஹீரோ உடனே எழுந்துகிட்டு ஸ்கிரீம் பண்றாரு, யூ பாஸ்டர்ட்ஸ், நான் இங்க சாகல. லைட்னிங் ஹிட்ஸ் அகெயின். திஸ் கான் பி ஹேப்பனிங்.
லைட்னிங் திரும்பி அடிக்குது, அவன் பாடி ஃபுல் லைட்னிங்ல கவர் ஆகுது. திஸ் கான் பி ஹேப்பனிங்னு ஒருத்தன் ஷாக். வாட்? டிடன்ட் வி டோல்ட் யூ தட்? பீஸ்டிங் ஸ்க்ரீம் பண்றாரு. இந்த பனிஷ்மெண்ட் ஒருத்த மேல ஒரே வாட்டி தான் ஸ்ட்ரைக் பண்ணும், ஆனா இந்த ஹீரோ மேல 2 முறை. இது கிளைமாக்ஸ் ஆஃப் த எபிசோட். லைட்னிங்கோட பவர் மெயின் கேரக்டர் மேல சேஞ்ச் ஆகுது. சீன் ஃபுல் இன்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன். பீஸ்ட் கிங் ஸ்க்ரீம் பண்றாரு, நெக்ஸ்ட் ரெடின்னு. டிவைன் பனிஷ்மெண்ட். பீஸ்ட்மென் ஃபுல் எனர்ஜில சாண்ட் பண்றாங்க, டிவைன் பனிஷ்மெண்ட், டிவைன் பனிஷ்மெண்ட்னு. ஐ கான் டை ஹியர். ஹீரோ ஃபைனலா ஒரு ஸ்க்ரீம் பண்றாரு, ஐ கான் டை ஹியர்னு. கோல்டன் ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு க்ளோ. ஆனா லாஸ்ட்ல ஒரு க்ளோ வருது. ஒரு கோல்டன் ஆப்ஜெக்ட் லைட்னிங்ல ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ட்விஸ்ட். ஒரு கோல்டன் ரிங் ஃபுல்லா லைட் எமிட் பண்றது காமிக்குது. இதுதான் பவுண்ட்லெஸ் ரிங். சடன்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது. யூ ஹாவ் ஆக்டிவேட்டட் த பவுண்ட்லெஸ் ரிங்ஸ் டிவைன் செலெக்ஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல லைட்னிங்கோட எனர்ஜி இம்பேக்ட் இருக்கு. சிஸ்டம் மெசேஜ் சொல்லுது, சிஸ்டம் பைண்டிங் கம்ப்ளீட், பிகினிங் பாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இனிஷியேட்டிங் ஃபோர்ஜிங் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி. இது அர்த்தம், அவனோட பாடி நவ் ஃபுல்லி ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆக போறது. இது நார்மல் பாடி இல்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி ஃபார்ஜ் பண்ற போறாங்க. இங்க அவன் ஷாக் ஆகிட்டு ஹன்னு சொல்றான். சடன்லி ஒரு மேசிவ் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது. அவனோட பாடி ஃபுல்லா எலக்ட்ரிக் கரண்ட்ல கவர் ஆகுது. சைட்ல இருந்த எனிமீஸ் ஷாக் ஆகிட்டு சொல்றாங்க, ஹீ இஸ் ஸ்டில் அலைவ். அப்போ ஸ்கிரீன்ல சிஸ்டம் மெசேஜ் வருது. ஃபார்ஜிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி, ப்ராக்ரஸ் 15%. அவனோட பாடி 15% ஃபார்ஜ் ஆகுது. பாடியில பவர் சர்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல அவன் லைட்னிங்ல ஃப்ளோட் பண்ற மாதிரி இருக்கான். சிஸ்டம் மெசேஜ் வருது. ஃபார்ஜிங் ப்ராக்ரஸ் 40%. ஸ்கில் ஹெவன்ஸ் ஐ டிடெக்டட் அண்ட் இன்டகிரேட்டிங். இது மீனிங் ஹெவன்ஸ் ஐன்னு ஒரு ரேர் ஸ்கில் அவனோட சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்றது. அவன் இன்னர் வாய்ஸ்ல சொல்றான், சம்திங் இஸ் காலிங் மீ. பவர் அவன் அட்ராக்ட் பண்றது, லைட்னிங் மாதிரி அவனோட புல் கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ப்ராக்ரஸ் ரீச்சஸ் 60%. சிஸ்டம் மெசேஜ், ஸ்கில் டிவைன் சென்ஸ் இன்வென்ட்ரி, டிடெக்டட் அண்ட் இன்டகிரேட்டிங். ஸ்கில் ஆப்சல்யூட் ரிப்ளிகேஷன், டிடெக்டட் அண்ட் இன்டகிரேட்டிங். இது 2 மெகா பவர்ஃபுல் ஸ்கில்ஸ். இது பார்க்குற எனிமீஸ் ஷாக் ஆகிட்டு பயத்தில் இருக்காங்க. சிஸ்டம் மெசேஜ் எகெயின் வருது. ஃபார்ஜிங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி, ப்ராக்ரஸ் 80%. அவன் சொல்றான், திஸ் இஸ் இம்பாசிபிள். நோ ஒன் ஹாஸ் எவர் காட்டன் சோ க்ளோஸ் டு த காட் கிங்ஸ் ஹேமர். ஃபார் ஓவர் 10,000 years, aside from the celestial god king, no one has ever done this. அவனோட ஃபேஸ் காமா இருக்கு, பட் ஐஸ்ல ஃபயர் இருக்கு. He thinks he wants to lift the god king's hammer. அப்போ ஹேமர் அவன் கிட்ட பேசுற மாதிரி மெசேஜ் வருது. You are calling for me? Why are you calling for me? Final transformation moment. System message. Forging the strongest body, progress 100%. Unique trait, heaven's chosen, unlocked. Lightning fulla burst ஆகுது. அவன் ஷவுட் பண்றான், யா! எனிமி ஷாக்ல இருக்காங்க. A true powerhouse is born. இதுதான் அவனோட ட்ரூ ரீபர்த் மொமெண்ட். ஸோ கைஸ், சாப்டர் 1 ஃபுல் பவர் பேக் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட முடிஞ்சிருச்சு. நம்பர் 1 ஹம்பிள் ஹியூமன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிட்டு டிவைன் லைட்னிங்ல பாடி ஃபார்ஜ் பண்ணிட்டு ஹெவன்ஸ் சோசன் ஆகிறான். நெக்ஸ்ட் சாப்டர்ல அவன் எப்படி காட் கிங்ஸ் ஹேமரை யூஸ் பண்றான்னு பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டரை நான் ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்.